இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாங்க வெயிட் குறைக்கிறதுக்காக ஒரு நாளில் 16 மணி நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு 8 மணி நேரத்துக்குள்ளே மட்டும் சாப்பிட்றது. அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். சுகர் பேஷண்ட்ஸ்கிட்ட வருவோம். சுகர் பேஷண்ட்ஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, ஹைப்போகிளைசிமியா, சுகர் ரொம்ப லோ ஆயிரும். நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இன்சுலினில் இருந்தாலும் சரி, டயபெட்டிக் பேஷண்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணவே கூடாது. சுகர் அதிகமாச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கோ அதை விட மோசமாக இருக்கும் சுகர் லோ ஆகிறது. அப்புறம் வேறு யாரெல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்புறம் லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க யாரும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது. ரீசெண்டாக ரம்ஜான் கூட வந்துச்சு. அப்போ என் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ யார் தாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம்? சப்போஸ் உங்களுக்கு எந்த மெட்டபாலிக் டிஸார்டரும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே.